இனிய இதயங்களை அனைவருக்கும் வணக்கம். வருவார் வருவார் பரிசுத்த வேந்தன், வானோர் புகழும் விமதயாளன், மனு உருவாய் பிறந்திடுவாரே சூதன் என்ற ஒரு அருமையான பாரம்பரிய திருவருகை கால பூபால பாடலோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு உள்ளங்களை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற இந்த கடிதங்கள் வாயிலாக உங்களோடு பேசி அன்பை பரிமாறிக்கொள்ள நாங்கள் ஆவலாயிருக்கிறோம். இந்த அருமையான சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்முடைய வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருள் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம் போஸ். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஃபாதர். சிறப்பாக போயிட்டு இருக்கு நம்முடைய நிகழ்ச்சி. அதே போல் இந்த வாரம் குறிப்பாக மழையினுடைய தாக்கத்தினால மக்கள் அவதிப்படுறாங்க. அதே போல் இலங்கைக்காகவும் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். இலங்கையில் ஆக்சுவலாக நான் ஃபாதர் ஸ்டீஃபன்ட்ட நான் விசாரித்தேன். அவர் சொன்னார், பாதிப்பு இந்த தடவை பொதுவாக ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கும். இந்த தடவை முழு இலங்கை நாடே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. கொழும்பு, அதுக்கு மேலே தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள், மலைவாழ் மக்களில் நிறையா நிலச்சரிவு, நிறையா கிராமங்கள் அப்படியே டோட்டலாகவே மண்ணால் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி வவுனியா, முல்லைத்தீவு பகுதிகள் நிறைய உயிர் சேதம். பிறகு அந்த புயல் வந்தது அப்படியே வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணம் பகுதியில் வந்திருந்தால் ரொம்ப அதிகமான பாதிப்பாக இருந்திருக்கும். அது அப்படியே முல்லை வாய்க்கால் வழியாக அப்படியே வெளியேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப அதிகமான, அதாவது ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு பாதிப்புக்கு பிறகு இப்போ தான் நாடு முழுவதும் அதிகமான பாதிப்பு. வழக்கம் போல் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் அவ்வளோ சரியான ஒரு நடவடிக்கைகள் இல்லை. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள்லாம் அவங்களுக்குரிய உதவிகளை அனுப்பிட்டுருக்கிறாங்க. மக்கள் அதிகமான உயிர் சேதம், பொருள் சேதம். அதனால் இலங்கை மிக மிக கடுமையாக இந்த புயலினால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். முதலாவதாக நம்மளுடைய ஜலஜாமா ஃபாதர் அவங்க நமக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஃபாதர், அங்கே நம்மளுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஸோ எப்படி நான் விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன தகவலில் இருந்து கண்டிப்பாக என்னப்பா அங்கே விசாரிக்கிறேன்னா நான் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ் மறையலை தொலைக்காட்சி என்னுடைய இயக்குனராக இருக்கின்ற ஃபாதர் ஆண்டன் ஸ்டீஃபன் அவங்க தான் நம்ம கூட, ஏன்னா இங்கே ட்ரைனிங் வந்திருந்தாங்க. அவங்க கூட ஒரு பணி செய்கிற அந்த பிள்ளைகள் ஜூலி இவங்களாம் நம்ம இங்கே எல்லாம் பயிற்சி பெற்றவங்க. அதனால் நம்மள்ட்ட எப்போவுமே அவங்க நிகழ்ச்சி அனுப்புறதுனால நம்மளும் அவங்க கூட தொடர்பில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நான் சொன்னேன், மக்கள்லாம் இங்கே ஜெபிக்கிறோம், தொலைக்காட்சியிலையும் மக்களை ஜெபிக்க அழைத்திருக்கிறோம். இங்கேயும் நம்முடைய பணியாளர்கள்லாம் ஜெபங்களில் அவங்களை நினைவு கூறுறாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா இப்போ இங்கேருந்து பொருள் உதவியாக நம்ம அனுப்புறதுனா அது எப்படி அனுப்புறது என்னன்றது அதனுடைய வழிவகைகள் எனக்கு தெரியல. ஏன்னா பொதுவாக இங்கே அப்படின்னா அது அரசின் வழியாக தான் நம்ம செய்ய முடியும். இலங்கைக்கு எந்த பொருளும் பணமும் அனுப்புறதுனா இது அரசாங்கத்தின் வழியாக செய்ய முடியும். இல்லை அதே மாதிரி அங்கேருந்து இங்கே பொருள் ஏதாவது இங்கே வரணும், பணம் வரதுனா கூட அது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அது அந்த ஏரியாவுக்குள்ளே என்னால் மேபி அதை பற்றி விசாரிக்கணும். அப்படி ஏதாவது நம்ம இங்கேருந்து அவங்களுக்கு பண உதவி செய்கிறதுனா எப்படி உதவி செய்கிறது அப்படின்றத நான் விசாரிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு நம்ம எதுவும் அனுப்ப முடியாது. அதனால் அது எப்படின்றது எனக்கு தெரியல. மற்றபடி நம்முடைய ஜெப உதவி அவங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. பண உதவி ஓரளவுக்கு அவங்களுடைய உறவுகள்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மற்றபடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது தோழமையும் நமது அவங்களுடைய உடனிருப்பையும் ஜெபத்தின் வழியாக அவங்களுக்கு சொல்வது மிக ஆறுதலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய இனி இதயங்கள் நிறைய பேர் விசாரிச்சிருக்கிறாங்க ஃபாதர். அவங்களும் ஜெபத்தில் நினைவு கூறுவாங்க நம்புகிறோம். கடிதங்கள் ஃபாதர். முதலாவது மரியானுஷ்லேருந்து பாட்ரிமா ஃபாதர், மேரி பாட்ரிமா அவங்களுடைய கடிதம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரிய அருட்தந்தையர்களுக்கும் இறையாசிரோடும் இன்முகத்தோடும் மாதா டிவியில் பணிபுரியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உரித்தாகுக. மரியானுஸ் நகரிலிருந்து மேரி ஃபாத்திமா. இந்த 2025ஆம் ஆண்டினை சிறப்பாக துவங்கி தந்து 11வது மாதத்தை சந்திக்க செய்து நம் ஒவ்வொருவருடனும் உடனிருந்து வெற்றிகரமாய் நடத்தி வரும் மூவொரு இறைவனுக்கு முதல் நன்றியை சொல்லி மகிழ்வோம்.
இவ்வாண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளுமே சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டுமே அந்தந்த மாதங்களுக்கு தகுந்தபடி 24 மணி நேர ஆராதனை, 24 மணி நேர திருஜெபமாலை, தவக்கால நிகழ்வுகள், பாஸ்கா கலைஞர்களை ஊக்குவித்தல், செப்டம்பர் மாதத்தில் பெசநகர் அன்னையின் 10 நாட்கள் திருவிழாவும், முன் தயாரிப்பாக 3 நாட்கள் தியானம் போன்றவை, விவிலியம் அறிவோம் நிகழ்வு, இம்மாதத்தில் ஜெபமாலை என் ஜெயமாலை என்ற நிகழ்வுகள் மூலம் இவையெல்லாம் நம் கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களுக்கு எவ்வளவு முக்கியமானவை என்பதை உணர்த்துகிறது. பெசநகர் அன்னையின் திருவிழா வெறும் வழிபாடு மட்டுமல்ல என்று உணர்த்த ஷெமா எனும் நிகழ்வு மூலமாக இன்னும் அதிகமாய் மக்கள் ஆரோக்கிய அன்னையிடம் நெருங்கி வர உதவி செய்த மாதா டிவிக்கு மிக்க நன்றி. 3 நாட்கள் தியானத்தில் இவ்வாண்டு ஆயர் சிங்கராயர் அவர்களின் சிம்மக்குரல் மறையுரையினை கேட்காதது சற்று வருத்தமாயிருந்தாலும் அவரது உடல் நலக் குறைவை நினைத்து வருந்தி அவர்களுக்கு நல்ல உடல் சுகமும் நீண்ட ஆயுளும் கிடைக்க அன்னையிடம் ஜெபித்தோம், தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் இவ்வாண்டில் தொழிலாளர்கள் தினத்தன்று பலவிதமான தொழிலாளர்களை சந்தித்து அப்பணியை அவர்களோடு தானும் செய்து தொழிலாளர்களை ஊக்கப்படுத்திய தம்பி ஆகாஷுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். இன்னும் சிறப்பாக ஜீசஸ் பஞ்ச் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக இறைவார்த்தைகளை மக்கள் மூலமாகவும் மாணவ செல்வங்கள் மூலமாகவும் பரப்பி கொண்டிருக்கும் பிள்ளை நிர்மல் போஸ்கோவுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். எல்லாவற்றிற்கும் மேலாய் இயேசுவின் சிட்டுக்கள் பாடட்டும் மெட்டுக்கள். ஆஹா, எவ்வளவு அருமையான சிந்தனை! இவ்வாறு பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தி சிட்டுக்களின் மெட்டுக்களை திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பல குடும்பங்களை மாதா குடும்பத்தோடு ஒன்றிணைத்த நிகழ்வு போற்றுதற்குரியது. இந்நிகழ்வினை சிறப்பாய் நடத்தி வெற்றி வாகை சூடிய சிட்டுக்கள் நடுவர்கள் மூவருக்கும் தம்பி தமிழ்ஜோவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மற்றும் ஜபங்கள். இவ்வாண்டு இயக்குனர் தந்தை அருட்பணி டேவிட் ஆரோக்கியம் அவர்களின் வெளிநாட்டு பயணம் சிறக்க, பணி சிறக்க மேற்கொண்ட காரியங்களை இறை அருளோடு வெற்றிகரமாய் முடித்து நல்லபடியாய் திரும்பி வர ஜெபிக்கிறோம். தினமும் ஜெபிப்போம். தந்தை அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி மரியானுஸ் நகர் ஆரோக்கிய அன்னையின் கொடியேற்ற திருப்பலியில் 1000 பணிகளுக்கு மத்தியிலும் நெருக்கடியிலும் முகம் கோணாது வந்து திருப்பலி நிறைவேற்றி சிறப்பான மறையுரையாற்றி எம் பங்கு தந்தைக்கும் எம் பங்கு மக்களுக்கும் நிறைவான இறையாசீர் வழங்கி சென்றமைக்காக மிக்க நன்றி. இருப்பினும் தங்களை நேரில் பார்த்தது போல் இல்லை, பெசநகர் திருப்பலியில் டிவியில் பார்த்தது போல் தான் இருந்தது. நன்றியுடன் மேரி பாட்சிமா, மரியானுஸ் நகர் ஃபாதர். மீண்டும் அடுத்த தபால். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆமாம், நான் கரெக்டாக பூசைக்கு முன்னாடி போய் இறங்கினேன். பூசை முடிஞ்சு அவங்கெல்லாம் ஜவுனிக்கு முன்னாடி திருப்பி ட்ரெயினுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறது, அன்றைக்கி அப்படி ஏன்னா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி, ஏன்னா பங்கு தந்தை வந்து என்னுடைய மாணவர். நான் அவங்க ஊரில் பங்கு சாமியார் இருக்கும்போது அவர் குருமானவராக குருமடத்தில் சேர்ந்தார். அது மாதிரி அவங்க அந்த மாதிரி குருமானவர்களாக அப்புறம் துறவற சபைக்கு சேர்ந்தவங்களாம் என்கிட்ட பீடச்சராரில் இருந்தவங்க ஒரு 70 பேர் ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஆகிருக்கிறாங்க. என்கிட்ட பீடச்சராரில் இருந்தவங்க அதில் அவரும் ஒருத்தர். நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் அற்புதம் ஏதாவது என்கிட்ட சொன்னாப்புலன்னா நான் அதுக்கு தட்டுறதில்லை. அந்த மாதிரியான, ஏன்னா இவங்களாம் என்கிட்ட ரொம்ப தொடர்பில் இருக்கக்கூடிய பீடச்சரார்கள். அவர் இங்கே சென்ட் பால்ஸில் இப்போ மாரல் தியாலஜி ப்ரொஃபஸராக இருக்கிற தினகரன், அப்புறம் மதுரை டைசஸில் இப்போ எம்இ படிச்சுட்டு இருக்கிறாப்புல அருள் ராயன், இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் சிஸ்டர்ஸில் ஆஃப்ரிக்காவில் ஒரு சிஸ்டர் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. டக்குன்னு அது பேர் வரல, அவன் பட்ட பேர் தான் ஞாபகம் வருது. வண்ணமுட்டியாருடைய மகள் அவன். அதே மாதிரி ஜெனிஃபர்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ப்ரெசன்டேஷன், அப்புறம் ஐரிஸ் ப்ரெசன்டேஷனில் இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பகுதிகளில் இருக்கிறாங்க ஃபாதர் சிஸ்டர்ஸ். அப்புறம் அவன் இன்னொருத்தன் வந்து என்கிட்ட அவன் சலேஷன்ஸில் இருக்கிறான், அருள்னு சொல்லிட்டு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணதில்லை. பட் அவங்க இருக்கிறான்னு தெரியும். இடையில ஒரு தடவை ஏதோ பார்த்த ஞாபகம் இருக்குது. ஜெஸ்வீட்டில் ஒருத்தர் இருக்கிறான். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து நம்மள்ட்ட தொடர். அப்புறம் ஜெகனி வாசகன் ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருக்கிறாப்புல. இதெல்லாம் என்னுடைய பீடச்சரான்ட்ட இருந்தவங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க உலகம் ஃபுல்லாக நம்மகிட்ட இருந்தவங்க. அதில் ரொம்ப அதிகமான தொடர்பில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு இது செய்யலாமா அது செய்யலாமான்னு அப்படி இருக்கக்கூடிய பசங்களாம் இவங்க ஒருத்தார். அதனால் நான் அற்புதம் எதுவும் கேட்டு எனக்கு இன்விடேஷன் கொடுத்து நான் ரொம்ப யோசித்து தான், முடியாத சூழ்நிலை தான் முடியலைன்னு சொல்லுவேன். மற்றபடி நான் போகிற பழக்கம் உண்டு. அது அங்கே வந்து நிறைய பணிகள் செஞ்சுருக்கிறாப்புல. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய முன்னேற்றம், அந்த பங்கினுடைய முன்னேற்றம், அந்த பங்கினுடைய முன்னேற்றத்திற்கான அது ரொம்ப ஒரு சின்ன பங்கு. சிவகாசின்றது வந்து தாய் பங்கு, ரொம்ப பெரிய பங்கு.
அதிலிருந்து மரியானஸ்ன்றது வந்து கொஞ்சம் அவுட்டர். அங்கே வந்து அதிகமாக அந்த தீப்பெட்டி தொழில் இந்த மாதிரியான சிறு தொழிலில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அதிகமாக நிறைந்த ஒரு சாதாரண ஒரு பாரிஷ் தான். அது வந்து அங்கே நல்லா செஞ்சுட்டு அந்த மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறைய பணி செய்கிறாரு. அதனால் அவரை உற்சாகப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் உடனே போயிட்டு அன்றைக்கி வந்தேன். ஸோ உங்களுடைய கடிதத்திற்கு நன்றி. ஆமாம், அது வந்து யாரையும் நேரடியாக நின்று பார்த்து பேசலை, அதனால் டிவி நிகழ்ச்சி மாதிரி அதை நினைக்கிறது தான் எனக்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாட்டிமா, அவங்க கண்டிப்பாக நான் வருவேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது. ஏன்னா அங்கே தான் 2 குட்டி பிள்ளைங்க இப்போ எல்லாம் பெரியவாளாக வளர்ந்துட்டாங்க. கிறிஸ்டினா அகஸ்டினா மாதாக்களோட ரெகுலராக அவங்க வந்து கடிதம் எழுதக்கூடியவங்க. ஜோஸ் மாதிரி இவங்க 2 பேரும். ஸோ அதனால் அவங்கள நான் பாராட்டுறேன், உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கடவுளின் ஆசிரியர் நாள் உங்களோட தொடர்ந்து உங்களை சந்திக்கிறதுன்னு ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணிடுறோம். அடுத்ததாக ஃபாதர், நம்ம ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் ஃபாதர், செங்கல்பட்டில் இருந்து ஃபாதர். இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் மிக சிறப்பாகவே உள்ளது. குறிப்பாக சகல புனிதர்கள் தினத்தன்று புனிதர்களின் சிறந்த பண்புகளை பற்றி கலந்துரையாடியது சிறப்பாக இருந்தது. இதே போன்று அந்தந்த சிறப்பு தினங்களில் அத்தோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை எடுத்துரைப்பது மிக சிறப்பான அம்சமாகும். தமிழ்ஜோ மற்றும் டீமிற்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முடிவில்லா ஒளி குரு நிகழ்ச்சி நவம்பர் மாத சிறப்பு சிந்தனையாகும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு நெருங்கிய சொந்தங்களை இழந்து வேதனை அடைந்தாலும் விசுவாசத்தோடு அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது நமது கத்தோலிக்க மக்களின் நம்பிக்கை வாழ்விற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. முடிவில்லா ஒளி அனைத்து ஆன்மாக்கள் மீதும் ஒளிர்வதாக. 26/10/2025 அன்று ஒளிபரப்பப்பட்ட இஸ்ரவேலே கேல் ஷெமா போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது மிக சிறப்பு. ஒவ்வொரு வாரமும் பாலவாக்கம் கடற்கரை அந்தோணியார் கோவில் திருப்பலியில் கூறப்படும் மறையுரைகள் அனைத்தும் சிறப்பானவை. குறிப்பாக பங்கு தந்தை காணிக்கை ராஜ் அவர்களின் மறையுரை மிக சிறப்பானது. தந்தைக்கு என் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நவம்பர் மாத சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை. பேரின்ப வாழ்வு நிகழ்ச்சியில் அருட்தந்தை அடைக்கலம் டொனால்டு அவர்கள் இறப்பு மற்றும் இறந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகளை விளக்கி கூறினார். தந்தைக்கு எம் நன்றிகள். மேலும் மூவேந்தர் மெய்ப்பு பணி நிலையம் வழங்கிய காயங்கள் நிகழ்ச்சி மனதை தொட்டது. நம் பங்கு தந்தையர்கள் தங்களது நெருங்கிய சொந்தங்களை விட்டுவிட்டு நமக்காக நம் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்பதும் கல்லறைகளை மந்திரிப்பதும் அவர்களின் அர்ப்பணிப்பு பணியை காட்டுகிறது. அத்தகைய அருட்தந்தையர்களின் காயங்களை இறைவனே கட்டி ஆறுதல் படுத்துகிறார் என்று விளக்கம் கொடுத்த பொழுது மனம் நெகிழ்ந்து விட்டது. இறைவன் எல்லா அருட்தந்தையர்களையும் ஆசீர்வதிப்பாராக. மற்றும் யாரும் அறியாத ஆன்மாக்கள் நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான சிந்தனையாகும். சகோதரர் செபாஸ்டின் கூறிய அருமையான விளக்கங்கள் சிந்திக்கத்தக்கவை. குழந்தைகள் தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பானவை. ஒவ்வொரு மறைமாவட்ட குழந்தைகளும் ஆட்டம் பாட்டம் என்று அசத்தி விட்டார்கள். குழந்தைகளோடு சேர்ந்து முதியவர்களுக்கான நாங்களும் மகிழ்ந்தோம். குறிப்பாக சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட சமூக தொடர்பு பணிக்குழுவின் சிறப்பு நிகழ்ச்சியான கிட்ஸ் காட் டேலண்ட் நம் பிள்ளைகள் நம் பெருமை அருமையாக இருந்தது. சிறுவன் ஜெஃப்ரி ஆண்டோனி முழு பைபிளின் வசனங்களை தங்கு தடையின்றி கூறியது அருமையிலும் அருமை. சிறுவனுக்கு என் அன்பார்ந்த பாராட்டுகளும் ஆசீர்வாதங்களும். மொத்தத்தில் நவம்பர் மாத சிறப்பு நிகழ்ச்சிகளால் இனிய இதயங்களாகி எங்களை மகிழ்வித்த மாதா தொலைக்காட்சிக்கு என் அன்பார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் செங்கல்பட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர், நீங்கள் வந்து நீங்கள் முன்னாடி பாம்பேலேருந்து எழுதிட்டுருப்பீங்க, இப்போ சென்னைக்கே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வாங்க, ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது மாதா டிவிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, சந்திக்கலாம், எல்லோரும் நேரடியாக நம்ம பேசலாம். அதனால் உங்களுடைய கடிதங்கள் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களையும் இங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள், புதிய நிகழ்ச்சிகள், புதிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் உள்வாங்கியதாக, அவைகளுடைய எந்த அளவுக்கு இந்த மாதா தொலைக்காட்சி இனிய இதயங்களின் மீது அக்கறை காட்டுகிறது, புதிய புதிய சிந்தனைகளை புதிய கோணங்களில், பொதுவாகவே வந்து அது ஒரு பாரம்பரியம் தானே, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம் அப்படின்றது வந்து சாதாரணமாக எல்லார்ட்டையும் உள்ள நம்ம பொதுவாக நம்ம ஜபங்கள் ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா பூசை முடிஞ்ச உடனே உத்திரிகேஸ்தல ஆத்மாக்களுக்காக வேண்டிக்கும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக பூசையெல்லாம் ஒப்பு கொடுப்பாங்க.
அதை எப்படி நம்ம வந்து புரிந்து கொள்வது இல்லையா? கண்டிப்பாக. அப்படின்னா எவ்வளோ கோடிக்கணக்கான எத்தனையோ கோடிக்கணக்கான யுகங்கள் காலங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போய் சேருமா சேராதா? இதனால் என்ன பரிபூர்ண பலன் இருக்குது? இது ஏன் நம்ம வந்து செய்யணும்? பொதுவாகவே நம்முடைய ஜெப சிந்தனைகளும் சரி, கத்தோலிக்க திருமணனுடைய சிந்தனையை வந்து மற்றவர்களை சார்ந்ததாக இருக்கும். தன்னை நினைப்பதை விட மற்றவர்களை நினைப்பது. தன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. பிறருக்கு என்ன உனக்கு என்ன நல்லதெல்லாம் செய்யணும்னு நீ நினைக்கிற அதுவே நீ பிறருக்கு செய். இதுதான் வந்து நம்முடைய படிப்பினை, பேசிக் அஸ்திவாரமே அதான். அப்போ அந்த ஜெபத்திலையும் வந்து இந்த இறந்தவங்களுக்காக ஜெபிப்பது என்ற அந்த ஒரு பாரம்பரியத்திலும் அது மற்றவர்களுக்காக நம் குடும்பத்தை தாண்டி பிறரை நமக்குரிய உறவுகளை தாண்டி மற்றவர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த அடிப்படை கூறு தான் அதில் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே வந்து மற்றவங்களெல்லாம் எப்பொழுதுமே நினைக்கணும். அவங்க நம்ம திருச்சபை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, சாராதவங்களாக இருப்பாங்க, அவங்க யாராக வேணாலும் இருப்பாங்க. ஆனால் அவங்க இறந்து இன்றைக்கி உத்தரிக்கிற நிலையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஜெபம் தேவைப்படுதுன்னா நம்ம செய்த ஒரு சின்ன ஒரு ஜெபம் வந்து அவங்களுக்கு போய் ஒரு உதவியாக சேருதுன்னா அது ஒரு பெரிய காரியம் தானே. அப்போது அந்த மாதிரியான சிந்தனை வந்து இது வந்து எங்கேயுமே வேறு எந்த ஒரு மறையிலும் எந்த ஒரு இது நம்பிக்கை இருக்கிறதா எனக்கு வந்து பெருசாக எனக்கு தெரியல. குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஊர்களெல்லாம். பார்த்திங்கன்னா அவங்க அந்த குலதெய்வங்கள்லாம் யாருன்னா ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியிலே வாழ்ந்த நல்ல உள்ளங்கள் அந்த ஊரை பாதுகாப்பதோ அல்லது அந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்து இறந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு விதமான ஒரு நிலையில் அவங்கள வந்து நினைவு கூறுவாங்க. அவங்கள வந்து ஒரு சாமியாக மாற்றிடுவாங்க, காவல் சாமியாக மாற்றிடுவாங்க. மேபி இதெல்லாம் அதை சார்ந்ததாக இருக்குமோ எனக்கு தெரியல, இருக்கலாம். ஏன்னா அவங்களாம் வந்து ஏற்கனவே இருந்து அந்த 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 பகுதிக்காக அந்த மக்களுக்காக அந்த கிராமத்துக்காக தங்களை கொடுத்துட்டு போனவங்க அவங்கள சாமியாக கடவுளாக கும்பிட்றாங்க, குலசாமியாக கும்பிட்றாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்முடைய பாரம்பரியத்திலும் நம்முடைய கலாச்சாரத்திலும் இருக்கிறது. அதை வந்து நம்ம யாரும் நினையாதவர்கள் யாருமே இவங்கள நினைக்கிறாங்க. அவங்களெல்லாம் யாருமே நினைக்காதவங்களாம் எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம அவங்கள நினைப்போம் என்பது ரொம்ப அழகான ஒரு பழக்கம், ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்வது, ஒரு பாரம்பரியம். இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைங்க ஒரு குழந்தை ஒரு 2 குழந்தை வச்சுக்கிட்டு அது அவங்கள பற்றியே நினைக்கிது. எனக்கு எல்லாமே எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருந்தால் போதும் நோன்னு சொல்லிட்டு அதோடைய மகிழ்ச்சி அப்படின்னே வளர்க்குறாங்களா. அவங்களுக்கு வந்து மற்றவங்கள பற்றிய சிந்தனையே இல்லாமலே வளர்கிறாங்க. அவங்க அப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து அவங்களுக்கு ஊட்டணும், நம்ம வந்து சொல்லணும், செஞ்சு காட்டணும், ஜெபிக்கணும் குடும்பத்தில். அப்போ அவங்களுக்கு அந்த பழக்கம் வரும். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு காரியம். எதுக்கு நீங்கள் அது கடிதத்தில் நினைவு கூர்ந்ததுக்காக நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து புஷ்பம் பீட்டர் ஃபாதர். அன்பு தந்தையருக்கு பணிவான வணக்கங்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் வாழ்த்தும். நற்செய்தி அறிவிப்பவர்களின் மலரடிகள் எத்துணை அழகானவை. மக்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அனைத்து தந்தையருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். செயற்கரிய செய்த சாதனையாளர்கள், ஜப வீரர்கள், பணியாற்றும் இறையாட்சி செல்லங்கள், இறைவன் தங்களை முன்குறித்து வைத்துள்ளார். மீட்பு பாதையில் தந்தை கடவுள் மாதாவை தெரிந்தெடுத்து வழிநடத்தியது போல் மாதா தொலைக்காட்சி என்ற அற்புத நவரச மறைபரப்பு ஊடக சாதனத்தை நடத்தி வழிகாட்டியுள்ளார். ஒவ்வொரு நிகழ்வுகளும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவில் சிறப்புறு அமைந்து பயனளிக்கின்றன. ஒரே கல்லில் பல மாங்காய் என்றபடி விவிலிய அறிவு, மறைக்கல்வி, பக்தி முயற்சிகள், திரு அவையின் நடப்பு, இறைவனில் இன்புற உள்ளங்களை பக்குவப்படுத்தும் உன்னதமான ஊடகம். உலகமே இல்லத்துள் வந்துவிட்ட பிரமிப்பு. திருப்பலி, ஆராதனை, ஜபமாலை, மனதை ஈர்க்கும் பக்தி பாடல்கள், காலத்திற்கேற்ப விரும்பி கேட்கும்படியான மறையுரைகள், அற்புத திருத்தலங்கள், அழகுரு ஆலயங்கள், புனிதர்களின் வரலாறுகள், வத்திக்கான் நிகழ்வுகள் எல்லாமே தங்கள் அனைவரின் அயரா சேவை உழைப்புக்கும் எளிய பணிவாழ்வுக்கும் ஆண்டவர் இயேசு பொழிந்து வரும் அருள்மழையின் அர்த்தம் கொடுக்கும் வடிகால்கள் என்றால் உண்மையே மிகையல்ல. அனைத்திற்கும் பொறுப்பேற்று நடத்தும் எம் அன்புக்கும் நன்றிக்கும் உரித்தான அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் உடனுழைக்கும் எம் அன்பு தந்தையர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றியை உரித்தாக்குகிறோம். தொலைநோக்கு பார்வை கொண்டு இறையேசுவின் துணையோடு சாதித்து வரும் தங்களுக்கு நன்றி. கடவுளுக்காக, இயேசு மீட்பருக்காக அன்னை மரியின் புகழ்பாட சோர்வுறாது தியாக சிந்தையோடு புரிந்து வரும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும்
திறம்படைத்த இளையோருக்கும் ஆதரவாளர்களுக்கும் எம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. நாம் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் நடப்பதில்லை. இறை இயேசுவின் பேரிரக்கத்தினால் அணைகடந்த கருணையினால் நடந்தேறியுள்ள இந்த மாபெரும் கொடைக்காக எந்நாளும் இதயபூர்வமான நன்றி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. புஷ்பம் பீட்டர், ராஜா குடும்பத்தினர், ஃபாதர், தூத்துக்குடி. உங்களோட அருமையான பகிர்வுக்கு நன்றி. மிகச் சிறப்பாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த காரியங்கள் இல்லையா, நிகழ்ச்சிகள், பிறகு இங்கே இருக்க பணி செய்கிற பணியாளர்கள், உங்களையும் நீங்கள் நினைத்து எழுதுகிற இந்த காரியம் எந்த அளவுக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பில் இருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிகளும் பணி செய்கிற பணியாளர்கள், எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நாங்கள் அதில் வரோம், ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் அதை கடந்து வருகின்ற உறவு, அன்பு, பகிர்வு, எங்களை நினைத்து நீங்கள் செய்கின்ற ஜெபம், நாங்கள் உங்களுக்காக செய்கின்ற ஜெபம், இவைகளெல்லாம் அதனை கடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அங்குதான் இந்த குடும்ப உணர்வு, மாதா குடும்பம் என்ற ஒரு குடும்ப உணர்வை நாம் உருவாக்குகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க, கடிதம் எழுதுங்க, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அதே போல் இந்த லைன் உலகமே இல்லத்துள் வந்துவிட்ட போல். ஆமாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா முக்கியமான நாட்கள், இப்போ இந்த கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா பல நாடுகளில் இருந்து நம்ம தொலைக்காட்சிக்குள்ள நிகழ்ச்சிகள் கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அதே மாதிரி இந்த மாதானுடைய திருநாள், வேளாங்கண்ணியனுடைய திருநாள் வருகின்ற பொழுது பல நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா நாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் திருநாள் கொண்டாடுவாங்க. அந்த திருப்பலியில் நம்ம மாத தொலைக்காட்சியில் கொண்டு வரோம். அப்போது இது ரொம்ப சிறப்பான ஒரு காரியம் தானே. கண்டிப்பாக ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ரவி ஃபாதர், மாதா தொலைக்காட்சியின் ரசிகன் ரவி, மதுரையில் தலைமை தலைவர், பாசமிகு மாதா தொலைக்காட்சிக்கு அன்புடன் ரவி ரசிகன் கடிதம். தலைமை தலைவர், அன்பார்ந்த இறை இயேசுவின் பிரியமுள்ள இவர் மாதா தொலைக்காட்சி தினம் தினம் பார்த்து ரசித்து கொண்டு வருகிறேன். இறை இயேசுவின் அருள் நமக்கு மகிமை சேர்க்க உதயமாகிறது. மாதா தொலைக்காட்சி தமிழக ஆயர் பேரவையின் மூலம் தொடங்கப்பட்டு மாதா தொலைக்காட்சி பார்ப்பதால் மன அமைதி, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் தருகிறது. காலை நிகழ்ச்சி அனைத்தும் அருமை, பெருமையாக உள்ளது. காலை திருப்பலி, கடவுள் வணக்கம், இன்றைய புனிதர், தினம் ஒரு திருப்பாடல், கதைகள் 1000, ஆலயம் அறிவோம், பிறந்தநாள் விழா, இதர விழா வாழ்த்துக்கள், மருத்துவ குறிப்பு, நம்ம ஊர் வைத்தியம், வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சி தொகுப்பாளர் தமிழ் ஜோ சார், கொத்து மலர் பேச்சு திறமை, தேன்மொழி பேச்சு அழகு, மாபெரும் பேசும் திறமை கொண்டவர். இவர் மாதா டிவியின் தீவிர ரசிகன். இவர் மாதா தொலைக்காட்சியின் அதிதீவிர ரசிகன். இவர் மாதாவின் பக்தி மனிதர். மாதாவின் பாதம் தொட்டு வணங்குகிறேன். போப்பாண்டவர் சாமி பாதம் தொட்டு வணங்குகிறேன். வாத்து நீரில் மிதக்க மறக்கும். இவர் மாதா தொலைக்காட்சியை என்றுமே மறக்க மாட்டார். தவளை தண்ணீரில் மிதக்க மறக்கும். இவர் மாதா தொலைக்காட்சியை பார்க்க என்றுமே மறக்க மாட்டார். இப்படிக்கு ரவி மாதா தொலைக்காட்சி ரசிகன். ரொம்ப சந்தோஷம். ரவி எப்பொழுதுமே எழுதுனா அந்த கடிதத்தில் பயங்கர வரும் பஞ்சாக வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அவர் அந்த தீவிர ரசிகர்ன்றது அவருடைய அந்த எழுத்துக்களே மனசில் என்னென்னலாம் தோணுதோ அது மறக்கலாம், இது மறக்கலாம். அந்த காலத்தில் நான் சூரியன் உதிக்க மறந்தாலும், தாமரை மலர மறந்தாலும், மழை பெய்ய மறந்தாலும், கரும்பு இனிக்க மறந்தாலும், கடல் அலைகள், அது மாதிரிலாம் பேசுவாங்க. நான் உன்னை மறக்க மாட்டேன்லாம் பயங்கரமாக கவிதையெல்லாம் எழுதுவாங்க பயங்கரமாக. அது மாதிரி ரொம்ப அவருடைய கடிதத்தில் அவருடைய எந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியும் அதனுடைய நிகழ்ச்சிகள் எல்லாரும் அந்தளவுக்கு மிக நெருக்கமாக அன்பு செய்கின்ற ஒரு தீவிரவாத அன்பு நிறைந்த நல்ல உள்ளம் என்று அவருடைய எழுத்துக்களில் தெரியுது. அதனால் திருவாளர் ரவி அவர்களுக்கு அது மதுரைக்காரண்டா நாங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்னோட மனம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றியும். கடவுளின் ஆசிரியனால் உங்களோடு. நன்றி ஃபாதர், உங்களுடைய அன்பான வார்த்தைகள் நன்றி. ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தாங்க இனியதங்கள். அதே போல் இப்போ திருவருகாலனுடைய 2வது வாரத்தில் இருக்கிறோம் ஃபாதர். இனியதங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து. இனியதங்களே, திருவருகை காலத்தினுடைய 2வது வாரத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். குறிப்பாக அந்த வாரங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்முடைய மறு உலக வாழ்க்கையை குறித்து, இறுதி நாட்களை குறித்த வாசகங்களை கேட்குறோம். நம்மை தயார் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். அவர் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து
துன்பங்கள் பட்டு மரித்து உயிர்த்தார். ஆனால் அவர் மீண்டும் நம்மை சந்திக்க வருவார் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், வாக்குறுதி. ஆனால் அந்த நாளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய படிப்பினை. உங்களது ஜெப வாழ்க்கையின் வழியாக, பிறருடைய சேவை வாழ்க்கையின் வழியாக, புனித வாழ்க்கையின் வழியாக நீங்கள் என்னாலும் தயாராக இருங்கள் என்று அவர் நமக்கு ஒரு அழகான படிப்பினை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதற்கான நல்ல ஊமைகளை சொல்லியிருக்கிறார். எனவே இதனை நாம் மனதில் இருத்தி கொள்வோம். எனவே கடவுளுக்கு உகந்த மனிதர்களாய், பிள்ளைகளாய் வாழ்வதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எடுப்போம். அதற்காகவும் நாம் ஜெபிப்போம். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரின் அருளை நிறைவாக இறைஞ்சுவோம். மாதா தொலைக்காட்சிக்காகவும் அதனுடைய பணிகளுக்காகவும் ஜெபிக்கவும், உங்களது பொருளாதார உதவிகளை செய்வதில் நீங்கள் என்னாலும் ஆர்வம் கொண்டிருக்கும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உமது பிறப்பை அதற்கான தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கின்ற நாங்கள் உமது இரண்டாவது வருகையை குறித்து நாங்கள் அக்கறைப்பட்டவர்களாய், அதற்காக எங்களை தயாரித்து கொண்டவர்களாய் வாழ்கின்ற ஆற்றலை, வல்லமையை, ஆவியினுடைய கனிகளை, கொடைகளை எங்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. என் அன்பு உள்ளங்களை, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600400. இனி இதங்களை மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர்.